தாய் வீடு ஏப்ரல் மாத இதழ் 2026. காலமும் அரசியலும் கலந்த கட்டுமான பகுதி 2. எழுத்துருவாக்கம் சொர்ணவேல், குரல் வடிவம் கு. பிரபு. தியோ ஏஞ்சலோபோலஸ் வரலாற்றின் ஆழ்துயரம் மற்றும் பிரெடிக்ட் பார்வை. ஜான்சோவின் கேமரா கிடைமட்ட நிகழ்காலத்தில் உலாவும் போது தியோ ஏஞ்சலோபோலஸின் கேமரா காலத்திற்குள் செங்குத்தாக துளையிடுகின்றது. 1970களில் கிரேக்க இராணுவ ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு தோன்றிய ஏஞ்சலோபோலஸ் அரசியல் நவீனத்துவத்தின் மேலங்கியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதிலே ஒரு குறிப்பிட்ட கிரேக்க ஆழ்துயரத்தை செலுத்தினார். உள்நாட்டு போரின் 1946 தொடக்கம் 1949 வரை தீர்க்கப்படாத அதிர்ச்சி மற்றும் இடதுசாரிகளின் திட்டமிட்ட ஒடுக்குமுறை, அவரது மார்க்சிசம், என்சோ டிராவெர்சோ இடதுசாரி ஆழ்துயரம், த லெஃப்ட் விங் மென்சாலி என்று அழைப்பதன் மூலம் வகைப்படுத்தப்படுகின்றது. இது கம்யூனிசத்தின் இழந்த ஆற்றலுக்கான துக்கம் மற்றும் வரலாற்றின் வெற்றியாளர்களால் திணிக்கப்பட்ட மௌனத்தின் மீதான விமர்சனம். தோற்கடிக்கப்பட்ட இடதுசாரிகளின் சூழல். ஏஞ்சலோபோலஸின் சினிமா 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கிரீஸை ஆட்சி செய்த நிழல் அரசுக்கு பராக்ரட்டஸ் நேரடி பதிலாகும். இது இடதுசாரிகளை பொது வாழ்விலே இருந்து விலக்கிய கம்யூனிசிய எதிர்ப்பு வழிமுறைகளின் வலையமைப்பாகும். அவரது படங்கள் ஒரு எதிர் வரலாறாக செயற்படுகின்றன. உத்தியோகபூர்வ தேசிய கதையிலே இருந்து அளிக்கப்பட்ட பாராபட்சர்கள் கம்யூனிஸ்டுகள் மற்றும் நாடு கடத்தப்பட்டவர்கள் குரல் கொடுக்கின்றன. ஜான்சோவை போல் அல்லாது அவரது கதாபாத்திரங்கள் பெரும்பாலும் அருவமான சக்திகளுக்கான குறியீடுகள். ஏஞ்சலோபோலஸின் உருவகங்கள் ஒரு குறிப்பிட்ட வரலாற்றின் பேய்கள். அவை நிகழ்காலத்தை வேட்டையாடுகின்றன. அவரது அழகியல் அணுகுமுறை பெர்டோல்ட் பிரெக்ட்டின் விலகல் கருத்தாக்கத்தால் ஆழமாக ஈர்க்கப்பட்டுள்ளது. உணர்வு பூர்வமான அடையாளத்தை தடுக்கவும் விளையாடும் வரலாற்று சக்திகளை பார்வையாளர் பகுப்பாய்வு செய்து நிர்கதிக்கவும் ஏஞ்சலோபோலஸ் இறந்த நேரம், டெட் டைம், தீவிர நீண்ட ஷாட்கள், எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்ஸ் மற்றும் பகட்டான நடிப்பு ஆகியவற்றை பயன்படுத்துகின்றார். ஏஞ்சலோபோலஸ் ஷாட் என்பது பொதுவாக நிமிடக்கணக்கிலே நீடிக்கும் ஒரு தொடர்ச்சியான ஷாட் ஆகும். இது பெரும்பாலும் இடத்தை மட்டுமல்ல காலத்தையும் கடந்து செல்லும் சிக்கலான கேமரா இயக்கங்களை உள்ளடக்கியது. த டிராவலிங் பிளேயர்ஸ் தேசிய கதையை மாற்றி எழுதுதல். த டிராவலிங் பிளேயர்ஸ் ஓதியசஸ் ஏஞ்சலோபோலஸின் தலை சிறந்த படைப்பாகவும் ஐரோப்பிய அரசியல் சினிமாவின் மூலக்கல்லாகவும் உள்ளது. 1939 முதல் 1952 வரையிலான ஆண்டுகளை உள்ளடக்கிய இப்படம் கேர்ள் ஃபார் த ஷெப்பர்டஸ் என்ற இடையர் நாடகத்தை நிகழ்த்தி கொண்டு கிரீஸ் முழுவதும் பயணிக்கும் நடிகர்கள் குழுவை பின்தொடர்கின்றது. இருப்பினும் அவர்களின் நடிப்பு வரலாற்றின் வன்முறை ஊடுருவல்களாலே தொடர்ந்து தடைப்படுகின்றது. மொடாக்ச சர்வாதிகாரம், நாஜி ஆக்கிரமிப்பு, உள்நாட்டு போர் மற்றும் அதை தொடர்ந்து வந்த வலதுசாரி ஒடுக்குமுறை. இங்கு ஏஞ்சலோபோலஸின் முக்கிய அழகியல் புதுமை காலம் சார்ந்த நீண்ட காட்சி பதிவு, டெம்போரல் லாங் டேக் ஆகும். ஒரு ஒற்றை உடைக்கப்படாத ஷாட்டிலே கேமரா ஒரு சதுக்கத்தை கடந்து 1940களில் பாசிஸ்டுகளை வெளிப்படுத்தக்கூடும். பின்னர் அதே இடத்தில் 1950களில் தேர்தல் பிரச்சாரக்காரர்களை காட்ட தொடர்ந்து பேன் செய்யக்கூடும். இந்த நுட்பம் கடந்த காலத்தினே கடந்த கால தன்மையை மறக்கின்றது. வரலாறு என்பது முடிக்கப்பட்ட நிகழ்வுகளின் தொடர் அல்ல, மாறாக நிகழ்காலத்தின் மீது தொடர்ச்சியாக குவியும் சுமையாகும். கடந்த காலம் என்பது ஒரு பிளாஷ்பேக் அல்ல, அது இப்போதே உடன் இருக்கின்றது. ஆட்ரியஸ் வம்சத்தின் தொன்மத்தை அகமெம்னான், கிளைம்டெம்னெஸ்ட்ரா, ஒரஸ்டெட் மையமாக கொண்டு படத்தை கட்டமைப்பதன் மூலம் ஏஞ்சலோபோலஸ் அரசியல் போராட்டத்தை துயர நாடக நிலைக்கு உயர்த்துகின்றார். குழுவிலே உள்ள கதாபாத்திரங்களின் தொன்மை உருவகங்களுக்கு ஒத்திருக்கின்றன. அகமெனான் காட்டிக் கொடுக்கப்பட்ட பாரபட்ச தந்தை, கிளைம்டெஸ்ட்ரா ஒத்துழைக்கும் தாய், ஒரஸ்டெஸ் கம்யூனிஸ்டுகளுடன் இணையும் பழிவாங்கும் மகன். தொன்மம் மற்றும் வரலாற்றின் இந்த அடுக்கு கிரேக்க வன்முறையின் சுழற்சி இயல்பை விமர்சிக்க ஏஞ்சலோபோலஸை அனுமதிக்கின்றது. இப்படம் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கிரேக்க இடதுசாரிகளை நசுக்க எவ்வாறு தலையிட்டது என்பதை மார்க்சிச விமர்சனமாகும்.
ஆனால் இது கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்குள்ளேயே இருந்த உள்பிளவுகள் மற்றும் ஸ்டாலினிச கடினத்தன்மையை விமர்சிக்கின்றது. பயண கலைஞர்கள் தங்கள் நாடகத்தை ஒருபோதும் முடிப்பதில்லை. இடதுசாரிகள் தங்கள் புரட்சியை ஒருபோதும் முடிக்காதது போலவே த ஹண்டர்ஸ் 1977 மற்றும் முதலாளித்துவத்தின் குற்றப்புணர்வு. த ஹண்டர்ஸ் படத்தில் ஏஞ்சலோ போலஸ் தனது கவனத்தை பாதிக்கப்பட்டவரிடமிருந்து வெற்றியாளர்களை நோக்கி மாற்றுகின்றார். உள்நாட்டு போர் முடிந்து பல தசாப்தங்களுக்கு பிறகு பணியிலே பாரபட்சன் ஒருவனின் கச்சிதமாக பாதுகாக்கப்பட்ட உடலை முதலாளித்துவ வேட்டைக்காரர்கள் குழு, இராணுவம், தேவாலயம், அரசியல் உயரடுக்குகள் மற்றும் வணிக வர்த்தகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் காண்கின்றது. இன்னும் ரத்தம் கசிந்து கொண்டிருக்கும் அந்த உடல் கிரேக்க ஆளும் வர்க்கத்தின் அடக்கப்பட்ட குற்ற உணர்வின் அடையாளமாகின்றது. இடதுசாரிகள் திரும்புவது குறித்து ஆளும் வர்க்கத்தின் பயம் பற்றிய ஒரு சத்தியல் விசாரணையாக இப்படம் உள்ளது. அவர்கள் உடலின் மேல் நிற்கும் போது அவர்களின் நம்பிக்கை அவிழ்கின்றது. மேலும் அவர்கள் ஒத்துழைப்பு மற்றும் துரோகம் நிறைந்த தங்கள் சொந்த வரலாற்றை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே உள்ளனர். போருக்கு பிந்தைய ஒழுங்கின தார்மீக திவால் நிலை அம்பலப்படுத்திய ஏஞ்சலோ போலஸ் பிரெடிக்டன் விசாரணை ட்ரையல் உக்தியை பயன்படுத்துகின்றார். முதலாளித்துவ அரசின் ஸ்திரத்தன்மை இறந்து கிடக்க மறுக்கும் புதைக்கப்பட்ட வன்முறையின் அடித்தளத்தில் கட்டப்பட்டுள்ளது என்று படம் கூறுகின்றது. வேட்டைக்காரன் வேட்டையாடப்படுவனாக இருக்கின்றான். அவர்கள் கொன்றுவிட்டதாக நினைத்த புரட்சியின் பேயாலே அவர்கள் துரத்தப்படுகின்றார்கள். லேண்ட்ஸ்கேப் இன் த மிஸ்ட் 1988 மற்றும் யுலைசிஸ் கேஸ் 1995 ஆழ்துயரத்திற்கான மாற்றம். 1980களில் முன்னேறி பனிப்போர் குறைந்தபோது ஏஞ்சலோ போலோஸின் சினிமா மிகவும் இருத்தியலிலே பதிவை நோக்கி நகர்ந்தது. லேண்ட்ஸ்கேப் இன் த மிஸ்ட் ஜெர்மனியின் ஒரு தொன்மை தந்தையை தேடும் 2 குழந்தைகளை பின்தொடர்கின்றது. இப்பயணம் இழந்த கடவுளையோ அல்லது இழந்த அரசியல் லட்சியத்தையோ தேடும் ஒரு தலைமுறைக்கான உருவமாக மாறுகின்றது. தலைப்பிலே உள்ள மூடு பனி கடந்த காலத்தின் தெளிவான எல்லை கோடு கரைந்து போன உலகின் குழப்பத்தை குறிக்கின்றது. இந்த மாற்றம் யுலைசிஸ் கேஸ் படத்திலே உச்சக்கட்டத்தை அடைகின்றது. இது சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகும் பால்கன் போர்களின் போதும் வெளிப்பட்டது. மனாக்கி சகோதரர்களின் 3 உருவாக்கப்படாத படச்சுருள்களை தேடி போர்னால் பாதிக்கப்பட்ட பால்கன் முழுவதும் பயணிக்கும் ஒரு கிரேக்க அமெரிக்க திரைப்பட தயாரிப்பாளர் ஹார்வி ஹீட்டலை நோக்கி இப்படம் பின்தொடர்கின்றது. முதல் பார்வை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு தூய்மையான சித்தாந்தத்துக்கு முந்தைய பார்க்கும் முறையை தேடும் இத்தேடல் சோசலிச கனவின் சிதைவின் பின்னணியிலே அமைக்கப்பட்டுள்ளது. படத்தின் மைய படிமம் சினிமாவில் கம்யூனிசத்தின் வீழ்ச்சியின் மிகவும் பிரபலமான சித்தரிப்பாக கருதப்படுகின்றது. பிரமாண்டமான பிரிக்கப்பட்ட லெனின் சிலை ஒரு படகிலே கட்டப்பட்டு டானூப் நதியிலே மெதுவாக மிதந்து செல்கின்றது. சிலை வெற்றியிலே கவிழ்க்கப்படவில்லை. 1989 செய்திச் சுருளிலே உள்ளதை போல. ஆனால் அது ஒரு பேய் போன்ற நிலையிலே மிதக்கின்றது. கதாநாயகன் இந்த ஊர்வலத்தை முரண்நகை மற்றும் ஆழ்ந்த சோகத்தின் கவலையுடன் பார்க்கின்றான். இது ஒரு சதாப்தத்தின் இறுதிச் சடங்கை பிரதிபலிக்கின்றது. ஒருபோதும் வராத எதிர்காலத்தை நோக்கி விரலை நீட்டும் லெனினின் சிலை வரலாற்றின் சிதைவின் அடையாளமாகின்றது. ஏஞ்சலோ போலஸ் இங்கே வரலாற்றின் முடிவு எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி கதையாடலை விமர்சிக்கின்றார். கம்யூனிசத்தின் வீழ்ச்சி தாராளவாத கற்பனைவாதத்தை கொண்டு வரவில்லை, மாறாக இன அழிப்பு மற்றும் குழப்பத்தையே கொண்டு வந்துள்ளது. இப்படம் ஒரு கூட்டு பார்வையை இழந்ததற்கான புலம்பலாகும். இது தனி மனிதனை இடிபாடுகளின் நிலப்பரப்பில் தவிக்க விடுகின்றது. எட்டர்னிட்டி அண்ட் எ டே 1998 எல்லைகள் மற்றும் உயிரி அரசியல். எட்டர்னிட்டி அண்ட் எ டே படத்தில் ஏஞ்சலோ போலஸ் உயிரி அரசியல் விமர்சனத்திற்குள்ளே மேலும் நகர்கின்றார். கதாநாயகன் அலெக்சாண்டர் இறக்கும் தருவாயிலே உள்ள ஒரு கவிஞர். அவர் தனது இறுதி நாளை ஒரு இளம் ஆல்பேனிய அகதி சிறுவனை காவல்துறை மற்றும் கடத்தற்காரர்களிடமிருந்து காப்பாற்ற செலவிடுகின்றார். இப்படம் புதிய கோட்டை ஐரோப்பாவை விமர்சிக்கின்றது. எல்லை என்பது இப்போது கிழக்கு மற்றும் மேற்கிற்கு இடையிலான ஒரு கருத்தியல் கோடு அல்ல,
மாறாக குடிமக்களை அகதிகளின் வெற்று வாழ்க்கையிலே இருந்து பிரிக்கும் ஒரு உயிரி அரசியல் தடையாகும். மிகவும் வேட்டையாடும் காட்சி கிரேக்க அல்பேனிய எல்லையிலே நிகழ்கின்றது. மூடு பனியிலே ஒரு உயரமான கம்பி வேலி, மனித உருவங்கள் ஒரு கூர்மையான காகித சங்கிலி போல வலையிலே ஒட்டி கொண்டிருக்கின்றன. உடல்கள் கிரேக்கத்திலோ அல்பேனியாவிலோ இல்லாமல் நாடற்ற இடைவெளியிலே ஒரு வெள்ளை வெற்றிடத்தில் தோங்குகின்றன. இந்த உலகம் இடதுசாரிகளின் வரலாற்று அதிர்ச்சியை நாடு கடத்தல், துன்புறுத்தல், அகதிகளின் சமகால நெருக்கடியுடன் இணைக்கின்றது. சர்வதேச வாதத்தின் மார்க்சிச கனவு தோல்வியடைந்தது. அதற்கு பதிலாக உடல்களை வணிகமயமாக்கும் கடத்தல்காரர்கள் குழந்தைகளை விற்கின்றார்கள் மற்றும் எல்லைகளை இராணுவமயமாக்கும் நவ தாராளவாத ஒழுங்கு மாற்றப்பட்டுள்ளது. நன்றி.